ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சாரி, ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா நான் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் ரெண்டும் பேரலாக பண்ணிகிட்ருக்கனால வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ஐடியாஸ்லேயும் நான் ஸ்டக் ஆனதுனால இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த சப்போர்ட் இன்னும் நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் எம்சிஇ டைம் பாஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த எம்சிஇ டைம் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த அக்கினேட்டர் மைண்ட் ரீடிங் ஜீனி. ஸோ அதை தான் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஜீனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட சம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுக்குற ஆன்சர் மூலிமா நம்ம மைண்டில் என்ன கேரக்டர் நடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக இருக்கலாம், இல்லைனா ரியல் லைஃப் பேஸ் பண்ண கேரக்டராக இருக்கலாம். பட் கொஞ்சம் செலிப்ரிட்டி மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கேரக்டரோ இல்லை ஃபேமஸான ரியல் லைஃப் கேரக்டர், இல்லைனா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், மூவி பேஸ்டு கேரக்டர், இல்லை ஒரு கார்ட்டூன் பேஸ்ட் கேரக்டர் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோன்னா ஸோ அது யாருன்றதை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லும். ஸோ நீங்கள் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் என்ன நம்ம மைண்டில் நினைக்க போகிறோம்னு சொல்கிறத நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். ஏன்னா நம்ம ஓப்பனாக பேசுகிறத வச்சு இது பேக்ரவுண்டில் கெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர்ன்றதை ஓப்பனாக சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கான க்ளூஸ்க்கான ஆன்சரை நம்ம கொடுப்போம். ஸோ அது நம்ம பேசுனதை வச்சு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே அது கொஸ்டின் கேட்குதா இல்லைன்றதை பார்ப்போம். அண்ட் ரெண்டாவது நம்ம வேறு ஒரு கேரக்டர் நேம் சொல்லிவிட்டு அண்ட் டோட்டலாக வேறு ஒரு கேரக்டரை நம்ம இருக்க போகிறோம். ஸோ அந்த கேரக்டர் என்னன்றதை நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக என்ன கேரக்டர்னு எதுவுமே சொல்லாமல் நான் ஒரு கேரக்டர் கெஸ் பண்ண ஒரு கேரக்டருக்கான க்ளூக்கான ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன கேரக்டர் அப்படின்றது இது கரெக்டாக கெஸ் பண்ணுதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ நீங்களும் அந்த ஃபைனலுக்கான அந்த ஆன்சர் வரத்துக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதையுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் உள்ளே போகும்போது இன்னொன்று தடவை சொல்கிறேன். ஸோ உள்ளே போயிடலாம். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆப்வியஸ்லி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இதேமாரி தொடர்ந்து நல்ல வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எம்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உள்ளே போயிடுவோம் நம்ம. ஓகே, லோட் ஆகுது. ஓகே, ஸோ அக்கினேட்டர் வந்துடுச்சு. ஸோ இதில் லோட் ஆகுதா? ஓகே, இது ஏதோ ஒரு இஷ்யூ லோட் ஆகிட்டு தெரியல. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது தான். ஓகே ஓகே, செலக்ட் த நெக்ஸ்ட் கேம் மேட்டிக். ஓகே, அப்படி வருது. ஸோ இப்போ நம்ம கேரக்டர்ஸா இல்லை ஆப்ஜெக்டா அனிமல்ஸா எதை கெஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம கேரக்டர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்சியூலேருந்து டோனி ஸ்டார்க்கை தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த டோனி ஸ்டார்க் இது கரெக்டாக கெஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ். ஓகே, ஃபேமஸ் யூடியூபர் கிடையாது. டோனி ஸ்டார்க்கா எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் இந்தியன் கிடையாது. டோனி ஸ்டார்க் இஸ் நாட் இந்தியன், இஸ் ஃப்ரம் நியூயார்க். ஓகே, நம்ம பேசுகிறத கெஸ் பண்ணுதோ. கேரக்டர் ரியல் கிடையாது. இட்ஸ் எ ஃபிக்ஷனல் கேரக்டர். இட்ஸ் எ கேரக்டர் ஃப்ரம் ஜாப்பனீஸ் கிடையாது. ஸோ ஐ திங்க் இப்போ இது மேங்காவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் எ கேரக்டர் ஆஃப் லெக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இட்ஸ் எ கேரக்டர் லிங்க்டு வித் ரோபாட்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அது நம்ம பேசுனதை கேஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரோபோட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கேரக்டர் ஃப்ரம் தி அவெஞ்சர்ஸ். ஓகே, ஆமாம். ஸோ இதை நம்ம பேசுறதை கண்டிப்பாக லிசன் பண்ணுது. ஏன்னா இவ்வளோ டக்குனுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே வராது இல்லையா. ஆனால் இப்போ நம்ம நார்மலாக கெஸ் பண்ணோன்னு சொன்னாலே நம்ம நிறையா போவோம். மூவிஸா என்னென்னலாம் கேட்போம். விஸ் கேரக்டர் பிளே அனிமேட் சீரிஸ் எவ்வளோ கூலாக நிற்கிறான் பார்த்தீங்களா. ஏன்னா ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆமாம், இப்போ அடுத்து டோனி ஸ்டார்க்கான்னு கேட்கும் பாருங்கள். ஸோ கேரக்டர் பிளாக் கிடையாது. ஓகே, இட்ஸ் எ கேரக்டர் க்ளோஸ் டு பிராட் பிட். அது நமக்கு தெரியாது. ஸோ நோ கொடுத்துருவோம்.
டோனி ஸ்டார்க், அயன் மேன். ஓகே, ஆல்ரைட் ரைட், கரெக்டாக கெஸ் பண்ணிடுச்சு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு கேம் போவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேற ஒரு கேரக்டர் நேம் தான். ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன கேரக்டர் கெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் எம்சிக்குள்ளே இருந்து தான் ஒரு கேரக்டர் கெஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைடர்மேன். ஸோ ஆமாம், ஸோ ஸ்பைடர்மேன் கேரக்டர் தான் இப்போ நம்ம இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஸ்பைடர்மேன் கேரக்டர் தான் இப்போ நான் மைண்டில் நினச்சிருக்கேன். ஸோ ஸ்பைடர்மேன், அதாவது நம்ம எம்சிக்குள்ளே இருக்க ஸ்பைடர்மேனை இது கரெக்டாக கெஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். கேரக்டர் டவுட் தான், பட் நான் இல்லைன்னே கொடுப்போம். இட்ஸ் கேரக்டர் ஃப்ரம் ஃபார் மூவி. ஆமா, ஏன்னா ஸ்பைடர்மேன் தெரியாதவங்க முடியுமா? மார்வல் தான். Okay. Wow. Does your character have ugly face? Really? Hey, really it's working, I think. But ஸ்பைடர்மேனுக்கு அக்லி ஃபேஸ் கிடையாது இல்லையா? பிராட் பிட் நெக்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். டெட்பூல். வாவ். ஹே, பட் ஆரம்பத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் பற்றி தான் பேசணும். பட் ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் கொஸ்டின் தான் அது கேட்டது. பட் அது இல்லைன்னு சொன்ன உடனே கரெக்டாக இதுக்கான கெஸ்ஸஸ்க்கு வந்தது. பட் இதை பற்றி நம்ம எங்கேயும் பேசவே இல்லை. ஸோ ஏன்னா நம்ம டெட்பூல் கேரக்டர் பற்றி நான் ஸ்டார்டிங்கில் பேசவே இல்லை. பட் ஸ்பைடர்மேன் போட்டோடனே அவெஞ்சர்ஸ் ரிலேட்டட் கேட்டது. அது இல்லைன்னு சொன்னோடனே அடுத்து டெட்பூல் ரிலேட்டட் கொஸ்டின் வருது. பட் எப்படின்னா, ஏன்னா நான் எப்படி இந்த ஆரம்பத்தில் நான் ஸ்பைடர்மேன் சொல்லும் போது டெட்பூல் ஃபோட்டோ போட்டிருப்பேன் இல்லையா? அது நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் நான் பண்ண போகிறது தான். நான் இன்னும் போடலை, நான் எடிட்டில் தான் அதை போடுவேன். பட் இது எப்படி கரெக்டாக கெஸ் பண்ணுச்சுன்னு தெரியலையே. ஓகே, ஸோ இந்த வாட்டி மார்வல் அப்படிலாம் வேணாம். ஸோ மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாத ஒரு கேரக்டரை எடுத்துப்போம். கரெக்டாக கெஸ் பண்ணது இல்லைன்னு பார்ப்போம். எஸ், ஃபைனல் ரவுண்ட். இதேமாரி மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாத கேரக்டர் இருக்கும். மூவிஸ்லையோ இல்லை கார்ட்டூன்ஸ்லையோ இல்லை அனிமேட்டட் சீரீஸ்லையோ அது மாதிரி நிறைய பேர் கேரக்டர் அந்த கேரக்டர் இது எத்தனை கெஸ்ட்லெஸ்ல கரெக்டாக கண்டுபிடிக்குது அப்படின்றதையுமே நம்ம ஒரு வீடியோவாக பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேரக்டர் நேம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம மாதிரி கேரக்டரில் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் கேரக்டர் தான் கொண்டு வந்து அந்த டிபிக்கல் கேரக்டர் அது கரெக்டாக கண்டுபிடிக்கல இல்லையான்றதை பார்ப்போம். கண்டிப்பாக நேரம் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பின் பண்ண மாட்டேன். அதுக்கு அடுத்த நல்லா பின் பண்ணேன். ஸோ உங்களை எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்ததையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கிடையாது, மாஸ்க் போட மாட்டேன். மாஸ்க் இல்லை, கேரக்டர் மாஸ்க் கிடையாது. கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ரியல் கிடையாது. இட்ஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். ஓகே, கண்டிப்பாக கேரக்டருக்கு லெக் இல்லாமல் இருக்குமா? ஏப்பா ஒரு ஹியூமன் பீனாக இருந்தால் லெக் இருந்து தானேப்பா ஆகணும். ஸோ கேரக்டர் பேட் ஒபியஸ்லி கண்டிப்பாக கிடையாது. பேடான கேரக்டர் நான் கண்டுபிடிக்கும் பதில் எஸ் அடல்ட் கேரக்டரா? ஆமாம், அடல்ட் கேரக்டர் தான். அண்ட் கேரக்டர் ஸ்பெஷல் பவர்ஸ்? நோ. என்னப்பா அக்கினேட்டர் நம்மளை பார்த்து முறைக்கிறான்? கிடையாது, கிடையாது. ஓகே, அக்கினேட்டர் ரொம்ப ட்ரை பண்ணுறான். கிடையாது.
ஃபைட் வித் ஸ்வாடானா கிடையாது. கிடையவே கிடையாது. ஜாப்பனீஸ் அனிமேஷன் ஆமாம். பிளாக் ஹேர் டாக் பிளாக் கேட் ஆமாம். ஆமாம். ஓகே, எனக்கு இப்போதான் அவன் கெஸ் பண்ண கரெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹெவி மசில்டு ஹெவி மசில்டு நாட் கேரக்டர் ஃப்ரம் நருட்டோ கிடையாது. ஓகே, நருட்டோ கிடையவே கிடையாது. ஏன்னா நருட்டோவில் எனக்கு நருட்டோ மட்டும் தான் தெரியும், மற்ற கேரக்டர் யாருமே தெரியாது. நான் கரெக்டாக யூஸ் அதை யூஸ்டேன்னா கரெக்டாக கெஸ் பண்ணுறோம்ல. கிடையாது கிடையாது. நோ 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 எஸ். as your character being sent another world. நோ கிடையாது. ஏதோ கிடையவே கிடையாது. பையன் வேற ஏதோ கேரக்டருக்கு போகிறான். அக்கீரா டொண்டுவா? ஐ திங்க் ஆஃப் அக்கீரா டொண்டு. ஓ, உன்னை நானே யோசிப்பேன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. கேரக்டர் ஃபைட் அகைன்ஸ்ட் மான்ஸ்டர். ஆமாம், மான்ஸ்டர் கூட சண்டை போடுவார். ஜுட்சு கைசைன் சீரீஸ் கிடையாது. வெனி யங்கர் சிஸ்டர்ஸ் இல்லை கிடையாது. Does your character smoke? ஐயோ கிடையவே கிடையாது. He's a legend man. He's not no smoke. போக்கிமான் ரிலேட்டடா? இல்லை, போக்கிமான்லேயே எனக்கு கேரக்டர் பேர்லாம் அவ்வளோ தெரியாதுங்க. இல்லை. இஸ் கேரக்டர் கரண்ட்லி மோர் தென் 13 years old? இருக்கலாம். அக்கின்ட்டு ரொம்ப திணறுதே. இஸ் கேரக்டர் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம்? கிடையாது. இஸ் கேரக்டர் லிவ் இங்கிலாந்து? கிடையாது. இஸ் கேரக்டர் செல்ஃபோன்? ஆமாம் இருக்கு. Did your character come back from death? கிடையாது. Is your character Japanese? Yes. No. கண்ணாடி கடை போட மாட்டார். Is a character fighter? Yes. From Jackie Chan Adventure Series? Yes. Blue shirt? Yes. Is a character linked with the TV series? Yes. அதான் மனுஷன் கூல் ஆகிறான், ஜாக்கி சான். ஓகே, கரெக்டு. நான் ஜாக்கி சான் தான் கரெக்ட் முடிச்சிருந்தேன். பட் அது எவ்வளோ டைம் எடுத்தது பார்த்தீங்களா? ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சி கேரக்டர், டிசி கேரக்டர்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபேமஸாக இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க கேரக்டர்ஸ் தான் நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி இப்போ ஜாக்கி சானை தான் நம்ம நினச்சிருப்போம்னு சொல்லி கெஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம அதை பற்றி ஸ்டார்டிங்கில் பேசவும் இல்லை. ஸோ நான் ஓப்பன் மைண்டடாக போகும்போது அந்த சீரீஸ், அந்த ஜாக்கி சான் சீரீஸை பற்றி இப்போ நிறைய பேர் பேசுகிறதும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சீரீஸ் இது கண்டுபிடிக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன். பட் அது ஆரம்பத்தில் ஏதோ கொஸ்டின் கேட்டப்போ ஓகே இது கண்டுபிடிக்காது போல், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இதை கெஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சேன். பட் ஃபைனலாக எப்படியோ வந்து கெஸ் பண்ணிட்டாரு. பட் லுக்கை பார்த்தீங்களா, எவ்வளோ கொஸ்டின், கிட்டத்தட்ட 42 கொஸ்டின் என்னவோ கேட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கெஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி கஷ்டமான கேரக்டர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் இருந்ததுன்னா, ஸோ அந்த கேரக்டர் யார், அந்த கேரக்டர் எந்த சீரீஸில் வரும், இல்லைன்னா இந்த ஷோவில் வரும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதையுமே இந்த அக்கினேட்டர் கரெக்டாக கெஸ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி பார்த்து ஒரு வீடியோவாக போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் எல்லாரும் வேறு ஒரு அவசரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, MC, signing off. Don't forget to subscribe.